நாளுக்கு நாள் நாட்டில் பைத்தியங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருச்சு. பைத்தியம் சொன்ன உடனே ஏதாவது உடல்ல பாதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில மூளை வந்து ஏதாவது செதுச்சு மனநலம் பாதிக்கப்பட்ட ரோட்ல அலைவாங்கல்ல, அப்படி இல்லை. வெள்ளைஞ்சொல்லியுமா, கோட்டுஞ்சூட்டுமா, காலில் சூவை போட்டுக்கிட்டு, கூலிங் கிளாஸ் கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு, மேடையில் ஏறிக்கிட்டு பல அரசியல் கட்சிகள்ல சில பேர் இருப்பாங்க. அதுல பைத்தியங்களோட நிறைய முத்திக்குச்சு. சமீப காலத்துல நிறைய பேர் பார்க்குறோம். அப்படியான ஒரு 2 பைத்தியங்களை பத்தும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நிறைய பைத்தியங்கள் இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கான நேரம் குறைவுங்கிறதுனால ஒரு 2 பைத்தியத்தை மட்டும் பேசுவோம். அந்த பைத்தியங்கள் என்ன புலம்புது, அது என்னென்ன மக்கள்கிட்ட குழப்பத்தை உண்டாக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாம். 2 பைத்தியம். ஒன்று பவன் கல்யாண், பவர் ஸ்டார். இன்னொன்னு ஐபிஎஸ் அண்ணாமலை. ஒருத்தர் ஆந்திராவில் இருக்கிறாரு, ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். 2 பேரும் ஒரு சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. அதுல எவ்வளவு முட்டாள்தனம் இருக்கு, எவ்வளவு மடத்தனம் இருக்கு, அதுல எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் இருக்கிறத விரிவா பார்க்கலாம். முதல்ல அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய மார்ச் 17ஆம் தேதி நாங்க வந்து போராட்டத்தை அறிவிக்க போறோம். என்ன மாதிரி போராட்டம்? மிக கடுமையான, மிக தமிழக அரசை வந்து முகம் கிழிக்கிற வகையில இருக்கும் போராட்டம். எங்க அப்படின்னா டாஸ்மாக் கடைகள் முன்பாக போராட்டம் நடத்துறாங்களாமா. என்ன அப்படின்னா அவங்க ஊழல் செஞ்சுட்டாங்களாம். அதுல கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ணாருன்னா, இடி ரைடு வந்தது இல்ல, அதனால அவர் சொல்லியிருக்கிறார். சரி, இடி ரைடு யார் விடுவா? ஒன்றிய அரசு விடும். அமலாக்கத்துறை வந்து பண்ணுவாங்க. அமலாக்கத்துறை வந்து இங்க ரைடு பண்ணி அதெல்லாம் அந்த அறிக்கையை கொண்டு போய் தாக்கல் பண்ணி எவ்வளவு பணம் பரிமாற்றம் நடந்திருக்கு, எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, எவ்வளவு மோசடி நடந்திருக்குன்றத அவங்க தான் அறிக்கை கொடுக்கணும். இன்னும் அவங்களே அறிக்கை கொடுக்காத நிலையில இந்த பைத்தியம் இந்த 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படின்றனா, அப்ப நான் இடி அப்படிங்கிறது அண்ணாமலை கண்ட்ரோல்ல இருக்குதா, அல்லது நடந்த ரைட்ல என்னென்னலாம் நாங்கள் கைப்பற்றினோம், எவ்வளவு பணம் வந்துட்டு கைமாறப்பட்டது, எவ்வளவு ஊழல் நடந்ததுன்னு இடி காரங்க வந்து அண்ணாமலைக்கு தகவல் கொடுக்குறாங்களா? நம்மளுக்கு இதுலேயே தமிழக அரசாங்கத்து மேலேயும் தமிழக ஊடகம் கடுமையான விமர்சனம் இருக்கு. சும்மா சீமான மேற்றம், பெரியார் மேற்றம், அந்த மேற்றம், இந்த மேற்றம், பிஜேபி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. தமிழக ஒரு அரசு துறையின் மீது, டாஸ்மார்க் மீது நம்மளுக்கு விமர்சனம், கடுமையான விமர்சனம் இருக்கு. அது முழுமையாக ஒழிக்கணுங்கிறதா நம்மளோட எண்ணமும் கூட. அதை பத்தி நான் தனியாக ஒரு வீடியோ போடலாம். எலெக்ஷனை பக்கம் வந்துருச்சு, தமிழக அரசு நாங்க பூரண மதுவிலக்கு அமல்படுத்துறோம்னு சொல்லி 4 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் வாய முடிட்டு இருக்காங்க. அது இப்ப பேச வேண்டிய நேரம் இல்லை, நம்ம அடுத்தடுத்து பேசலாம். தமிழக அரசு இதுக்கான என்ன பெருசா எதிர்வினை ஆற்றினாங்க அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. ஒரு அரசு நிறுவனத்தின் மீது, ஒரு அரசு துறையின் மீது இப்படி பட்டபாத்தனமாக இந்தியாவில் அப்படி நடக்கல. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் அரசு நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மீது, ஒரு துறையின் மேல அமலாக்கத்துறை நேரடியாக அந்த அலுவலகங்கள்ல போய், அது எப்படி டாஸ்மார்க்ல இருந்து அதோட உச்சபட்ச அதிகாரிகள் அலுவலகங்கள் வரைக்கும் ஈடி நடத்திருக்காங்க. அதுக்கு தமிழக அரசு எந்த வகையான எதிர்ப்புக்குள்ளும் தெரிவிக்கல. அதே போல இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வகையில தமிழக ஊடகங்களை என்ன பண்ணல, கொண்டு போய் சேர்க்கல. ஒருவேளை அரசும் திமுகவும் சரியான முறையில இதுல எதிர்வினை ஆற்றி இருந்தாங்கன்னா, இந்த பைத்தியம் அண்ணாமலை ஒருவேளை பைத்தியம் முத்துறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிருக்குமோ என்னவோ தெரியல. 17ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கிறார். 14ஆம் தேதி எங்கடா போராட்டம் நடத்த போறாருன்னா, நான் டாஸ்மார்க் முன்னாடி போய் நடத்த போறேன். இப்போ முன்ன சொன்ன மாதிரிதான், அந்த இடி ரைடு வந்துச்சு இல்ல, அமலாக்கத்துறை இருக்குல்ல, யார் கண்ட்ரோல் இருக்கு? ஒன்றிய அரசு கண்ட்ரோல் இருக்கு. ஒன்றிய அரசு யாரு ஆட்சி பண்றா? பிஜேபி காரங்க ஆட்சி பண்றாங்க. அண்ணாமலை யாரு? தமிழ்நாட்டோட பிஜேபியோட மாநில தலைவர். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, அங்க இடி ரைட்ல எல்லாம் கைப்பற்றுனீங்கல்ல பல மோசடிகளோட ஆவணங்கள், ஊழல் ஆவணங்கள் எல்லாம், அதை கொண்டு போய் நீங்க போய் அமலாக்க நீதிமன்றத்துறை நீதிமன்றத்தில் பதிவு பண்ணி உச்ச நீதிமன்றத்தில் போய் தாக்கல் பண்ணி தமிழக அரசுக்கோ அல்லது அதை சார்ந்த நபர்களுக்கோ அந்த துறையில எத்தனை பேர் தண்டிக்கப்படணுமோ அவங்களுக்காக தண்டனை வாங்கி கொடுக்கலாம் சட்ட ரீதியாக. இப்போ இந்த ஆய்வு அறிக்கையே அமலாக்கத்துறை வெளியிடலையே, இந்த தற்கூரி வந்து எதுக்காக டாஸ்மார்க் முன்னாடி போய், அப்போ என்ன அமலாக்கத்துறையோட கிளை கழகமா இல்ல கிளை அமைப்பா பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி அப்படிங்கிறது? இது மக்களை எந்த அளவுக்கு முட்டாளா நினைச்சிருந்தா
நம்ம டாஸ்மார்க் முன்னாடி 17ஆம் தேதி நான் போராட்டம் பண்ணுவேன், ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், மறியல் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தற்குறி சொல்லுவான். அப்ப இது எவ்வளோ பெரிய பைத்தியம் பாருங்க. இல்ல முக்கியமான இன்னொரு பைத்தியம் இருக்கு. அந்த 2வது பைத்தியம் பவன் கல்யாண், பவர் ஸ்டார் பவன் கல்யாண். 12 வருஷம் ஆச்சு கட்சியை துவங்கி. அதோட விழாவில் அந்த விழா ஆண்டு விழா நடத்திருக்காங்க. அந்த விழாவில் என்ன பேசுறாருன்னா ஒரு 5 மொழியில பேசுறாராமா. அவர் மொழி பக்தியை நம்ம பாராட்டுறோம், அவரோட மொழி அறிவை நாம பாராட்டுறோம், வரவேற்கிறோம். ஆனா அவர் பைத்தியம் அப்படிங்கிறத நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த கிறுக்கு பையன்கிட்ட குழம்பு கிண்ணத்தை கொடுத்தா அவர் தாறுமாற கீழே கூட்டிட்டு மாட்டு மொத்தத்தையும் மாட்டு சாணியை மிக்ஸ் பண்ணி கொண்டு நமக்கு தான் குழம்புன்னு கொடுப்பான்ல, அது மசாலா குழம்புன்னு கொடுப்பான்ல, அதை விட கிறுக்கு பிடிச்சவன் தான் இந்த பவன் கல்யாண். என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, தமிழ்காரங்கெல்லாம் இந்தி எதிர்க்கிறாங்க, ஏன் இந்தியை எதிர்க்கணும், சமஸ்கிருதத்தை போய் ஏன் எதிர்க்கிறாங்க, அது அது எந்த அளவுக்கு அறிவு, அப்படி எதிர்க்க கூடாதுல்ல. தமிழ்நாட்டுக்காரங்க நடிகர்கள் எல்லாம் இங்க ஹிந்தி வேணாம் ஹிந்தி வேணாம்னு சொல்லிவிட்டு அவங்களோட படங்களை வந்துட்டு ஹிந்தியில டப் பண்ணி வெளியிடுறாங்க. அப்ப அவங்க கொடுக்குற காசு மட்டும் உங்களுக்கு வேணும், அந்த ஹிந்தி வேணாமா? அது என்ன ஏமாத்துற வேலை இல்லையா? பீகார்ல போயிட்டு பீகார் மொழியில நீங்க படத்தை வெளியிடுறீங்க, அவங்க கொடுக்குற காசு வேணும், அப்ப ஹிந்தி வேணாமா? உத்தரப்பிரதேசத்துல போய் வெளியிடுறீங்க, அவங்க கொடுக்குற காசு வேணும், அவங்க கொடுக்குற ஹிந்தி வேணாமா அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாரு. முதல்ல அவர் சொன்னதை நம்ம மேலோட்டமா பார்த்துட்டோம்னா நாம அவர் அறிவாளியா நினைச்சிருவோம். கொஞ்சோண்டு அறிவை நம்ம திங்க் பண்ணோம்னா இது எந்த அளவுக்கு வடிகட்டணம் பைத்தியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். ஒரு வர்த்தகம் சம்பந்தமான ஒரு பயணத்துக்கும் ஒரு அரசு சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து ஒரு மாநில உரிமை சார்ந்த ஒரு கொள்கை கோட்பாட்டுக்கும் எந்த அளவுக்கு வேறுபாடு இருக்குதுன்றதே தெரியாம வழக்கம் போல ஒரு அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நலன்ல எந்த வகையான அக்கறையும் இல்லாம சினிமா நடிச்ச அந்த முகத்தோட அரசியலுக்கு வந்தா எந்த அளவுக்கு தற்குறித்தனமா பேசுவாங்களோ அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த பவன் கல்யாண். எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சினிமாவில் இருக்கிற அந்த அந்த துறையில் இருக்கும் பொழுது அரசியல் களத்தில் இருந்த ஒரு மனுஷன், அரசியல்வாதியாகவே இருந்த மனுஷன், தன்னோட கருத்துக்களை சினிமாவில் பிரதிபலிச்ச ஒரு மனுஷன். அதனாலதான் அவன் ஆட்சிக்கு வந்து பின்னாடி அளவு விமர்சனம் நிறைய இருக்கு. எந்த ஆட்சியாளர்கள் மீதும் 100% ஆதரவான கருத்தும் இல்லை, அல்லது 100% முரணான கருத்தும் இல்லை. கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆனா எம்ஜிஆர் வந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் புரிதலோட வந்தாரு. அதனால சில பல மக்கள் நலத்திட்டங்களை தெளிவா முன் வச்சார். ஆனா இந்த பவன் கல்யாண் போற ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அரசியல் படிக்கிறாங்களா, என்ன என்ன கருமம்னே புரியல. அப்போ இந்தியில இருந்து வரல, ஆற்றை வரலாம்ல, நிறைய பேர் வராங்கல்ல. அப்ப தெலுங்குல இருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு நடிக்கிறதுக்கு வரான்ல, கன்னடத்துல வராமல. ஏடா ஒரு 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 முதலீடு போட்டு ஒரு தொழில் பண்றதுக்கும் ஒரு அரசு சம்பந்தமான கட்டுமானங்களுக்கும் எந்த வகையான தொடர்புமே இல்லை. இதை பத்தி எதுவுமே புரிதல் இல்லாம மக்கள்கிட்ட போய் என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழர்களை வந்து டார்கெட் பண்ணி அது தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை ஏதோ சில பைத்தியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா பாராளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல சில திமுக எம்பிக்கள் வந்து அந்த ரொம்ப காரசாரமா பேசிட்டு இருந்தாங்க. தர்மேந்திர பிரதான் வந்து நீங்க வந்து உங்களுக்கு அறிவு கிடையாது, நீ வந்து முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழர்களை பார்த்து சொன்னாரா? திமுக காரங்களை பார்த்து தானே சொன்னாரு. அப்ப திமுக பார்த்து சொன்னது எப்படி தமிழர்கள் ஆகும்? இங்க தற்கொலை சில பேருக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்கான். திமுக மீது நமக்கு விமர்சனம் இருந்தாலும் ஆனா அந்த எம்பிகள் வந்து நிறைய மோசடியில் ஈடுபட்டாலும் கூட அவங்க போயிருக்கிறது தனிநபருக்காக இல்ல, தமிழ் மக்களோட பிரதிநிதிகளா. அப்போ அந்த பிரதிநிதியை சொன்னா நம்ம மக்களை சொன்ன மாதிரியே தான் அர்த்தம். தமிழை சொன்னா வேற, தமிழ் மக்களை சொன்னா வேறையா? அப்ப தமிழ் மக்கள் வந்து தமிழ் மொழிக்கு தானே பிரச்சனை, எனக்கா பிரச்சனை சொல்லி தமிழ் மக்களுக்கு ஒதுங்கினா என்ன வருது? அப்போ இந்த மாதிரி தற்கூரிகள் இங்க தமிழ்நாட்டிலே சில பேர் இருக்கிறான். இவங்க வேறு வகையான பைத்தியம். இப்போ இந்த அண்ணாமலை என்ன பண்ணுது அப்படின்னா தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு இங்க எந்த ரைடு வந்தாலும் சரி அதுக்கு முன்கூடியே அவங்க அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடியே அங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு பொய்யான கருத்தை சொல்றது. காலில் செருப்பு போட மாட்டேன்னு சொல்றது, அப்புறமா ஷூ போட்டு நடக்கிறது, சாட்டையால் அடிச்சுக்கிறது தெரு தெருவா, அது சும்மா பஞ்சில் செஞ்ச ஒரு சாட்டில் அடிச்சுக்க வேண்டியது. உன்னை ஐஏஎஸ் படிக்க வச்சாங்களா என்னது இது புரியவே இல்லை. ஒருவேளை நம்ம தலைப்புல சொன்ன மாதிரி பைத்தியம் ஐபிஎஸ் படிச்சா என்ன, 6ஆம் கிளாஸ் படிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மொழி மாறுபட்டாலும் மாநிலங்கள் மாறுபட்டாலும் சனாதனத்துக்கு ஆதரவாகிறவங்க பூரா எப்படா இருக்காங்கன்னா வடிகட்டண பைத்தியமா தான் இருக்கிறாங்க.